இவனுக்கு இப்ப கோல் வேற பண்ணணுமா? டேய் சீ வெளியே வரேன். வெண்ணாடு இந்த ஊர் பக்கம் வர வெளியே 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 அடிக்கிறப்பா. இன்னும் 2 நாள் நிம்மதியா இருக்க விடுறாங்களே நீ. ஆய் மச்சான், எப்படி சுகங்கள்? எப்படி சுகங்கள்? என்ன புரியுதுங்கள் ஊர்ல? அது சரி, வந்து கூப்பிட்டதான் வரீங்க. 2 நாள் இப்பவா உள்ளவா? இப்ப எப்படி இருக்கீங்க? என்ன கதை வைக்கிற நீ? என்கிட்ட ஒரு வருஷம் வெளிநாடு போயிட்டு வந்து ஜாலியா நிக்க. சரி வந்துட்ட, எப்ப போற? பாப்பண்டா, இப்பதானே வந்தேன். கொஞ்ச காலம் ஊரை சுத்தி பார்த்து ஜாலியா இருந்துட்டு போ. என்ன அவசரம்? கனவு கோயில் குறுப்புல மீட்டிங் போட்டிருந்தோம். எனக்கு ஒரு வாட்டர் சொல்லலாம். பழைய இதோ நடுத்தான் சரி வரும். எல்லாருக்கும் போட்டோ போடுறேன். நான் தான் போட்டோண்டுதான் ஒருத்தரும் கூட்டுவாங்க வந்தும் இல்ல, ஒருத்தரையும் காணும் கிடைக்கிறது இல்ல. அடி அப்பவும் சொன்னான் குண்டாட்டுக்கு புள்ள வளர்க்க தெரியாம வளர்த்து கொண்டுதான் பாட்டிய பேட்டுக்குள்ள என்னட்டு போட்டோ போட்டு கால வேண்டும். உங்க பொண்ணு எல்லாம் விட்டுட்டு கால நாங்க எவ்வளவு ஒழுக்கமாக வளர்க்குறாங்க பிள்ளைகள். அந்த காலங்களை பற்றி என்ன தெரியும்? செய்யறாங்க. இங்க பாரு, இங்க அண்ணட புள்ள வேற வந்து நிக்கிறார். காலையும் முட்டு கை மாற்ற தூக்கி வரட்டபடியான் இன்னும் என்ன வந்து பாக்கல. காலம் தான் எனக்கும் அப்ப போடு அதெல்லாம் கரைப்பேன், நான் விட மாட்டேன். சித்தப்பா சித்தப்பா எப்படி முன்னாடி காடு கொண்டு அப்படி மாட்டோட சித்தப்பா சொன்னா சின்ன ஒரு இது என்ன அது அன்புக்குதான் நான் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? சித்தப்பா பிடிச்சிருக்கா? தம்பி எங்களுக்கு அப்பா ரெண்டு அங்க அன்புடான். நான் இப்ப முன்னா போயிட்டுதான் வேலைட்டு வந்துருந்தேன் கனவுல. இந்த கையிலையும் காலையும் ஓடி தெரிஞ்சு வளர்ந்த புள்ள தூக்கி உங்க அப்பா எல்லா சொல்லுவாங்க. தூக்கி உன்னை புலனோட தூக்கி வளர்த்தது நான் தான். எல்லாருக்கும் ஊர்ல கேட்டாலே தெரியுமாடா. நான் வெள்ளி ஆண்டுட்டேன். வெளிநாடு வேணா வெளியிடதான் குளிர் தானே சித்தப்பா. நீங்களா போயிருக்கிறீங்க? வெளிநாடுனாலும் குடும்ப எங்களுக்கு முக்கியம். ஒன்றும் இல்லாம தான் நாங்க ஐயாங்களை போராட்டவர். இப்பவும் நாங்க கௌரவம் தான் முக்கியம். சரிவா? நல்லா வேண்டாம். இந்த வயசுல என்ன அப்படித்தாங்க. நான் உங்கள அப்பர் எல்லாம் அந்த என்ன மாதிரி வெளிநாடு வெளிநாடு என்ன நல்லா தான் இருக்கு. அங்க இடம் இந்த மாதிரி கார்கள் தெரியுவாங்களா? அங்க முழுக்க காராமன்றாங்க. அங்க மோடி மாதிரி கார் வாங்குறாங்க. அந்த காலத்துல நாங்க இந்த தோட்டந்துறவு சைக்கிள் அடிச்சு வளர்த்து அந்த அப்புறமா அப்படி வளர்த்தாரா நீ எப்படி நிற்கிறான்? சைக்கிள் மறக்க கூடாது. என்ன செய்ய அவனடா ஏதோ படிக்கிறான்டா. படிக்கிறான். டிக்டாக்ல வீடியோ ஆசைக்கு போறான். தெரியும் ஆசைக்கு 2-3 போட்டு எனக்கு அவன் ஃப்ரெண்ட். ஆனா பாக்கணும் 2-3 போட்டோம் எல்லாம் வச்சுக்கிறீங்க. இங்க ஓமடா நீ ஒன்னும் படிச்சு ஒழியண்டா. இங்க
இந்த பேஸ்புக் இருக்கணும் இதுல வீடியோ கூட ஓடுது இல்ல என்ன பிரச்சனை இருக்கா பாக்கணும்டாப்பா பேஸ்புக்ல வீடியோ கூட ஓடுது இல்ல அதுக்கு மெசேஞ்சர் வச்சுக்கிறீங்க என்ன அப்படின்னா அது புரிய இன்னும் நான் நாளைக்கு வர இந்த வார்த்தையை சொல்லிட்டார் பார்க்க மாட்டேன் நீ கொஞ்சம் பெரியவன் கோல் பண்ணி கத்த எங்க வடிக்கிற இது கடை படிய மாட்டுக்கான ஒரு மாட்டாணி ஒன்று போடு மதியம் சாப்பாடு என்ன செய்யற வெளிநாட்டுல டயட் சித்தப்பா இப்ப சுகர் கண்ட்ரோல் சித்தப்பா அடே அந்த காலத்துல இல்லாட்டால மாக்குள்ள எல்லாம் திண்டு வளர்ந்த உடம்பு இத்தனை வருஷம் வயல கட்ட மாதிரி இருக்கிற எல்லாம் அப்படிதான் நீ அப்படி இருக்கலாம் எல்லாம் நோடி மாட்டானே ஒண்ணு பண்ணுவா போன கிழமை சித்தி கோல் எடுத்தா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் செலவு காசு அதுக்கு 50 வேண்டு துடுக்காரு வாவாண்டும் வீடு போகணும் அது சித்தி வேணாம் நான் வலிக்கிறோம் சரி சித்தப்பா வலிக்கிறோம் எங்க வலிக்கிறேன் நான் வந்ததான் சொன்னேன் 2 நாளா மறக்குறீங்க எவ்வளவு அடிக்கடி எப்ப வலிக்குதா என்ன சித்தப்பா எப்ப வலிக்குதா வலிக்குவாங்க போ சித்தப்பா இப்போ வலிக்க 2-3 வாங்கிட்டு போ அம்பி எழும்புற போ சித்தப்பா படியங்க இடவு கண்டிப்பா 6 மணிக்கு இப்ப அந்த சாப்பாடு கேட்கணும் சித்தப்பா கடை குடிக்கணும் வாரம் அப்பவே அப்படிட்ட சொன்னேன் இதாள்கிட்ட போனா விடா கேட்டுட்டேன் மனுஷன் இதுல இரவு வரட்டாமா அப்ப சொல்லி வந்துருப்பேன் அந்த காலத்தை சித்தப்பன் மாமன் என்றா நாங்க ஆசையாக விடுவோம் அப்ப சொல்லி வந்துட்டு போறாரு போல இருக்கு சாப்பாடு சரியோ பசிக்கலாம் இனிமே இருக்கு A few moments later. தம்பி நிலக்ஸ் என்ன கதைக்கிறீங்க ஓமாம் நீங்க நான் சுரேஷ் தெரியுமே சுரேஷின் சாப்பன் காய்க்கிறேன் சுரேஷ் எந்த சுரேஷ் சுரேஷ் சிங்கப்பூர்ல உங்களோட இருக்கிறேன்னு சொன்ன சுரேஷ் ஓ சொல்லுங்க சுரேஷ் சுரேஷ் தான் உங்களோட நம்பர் தந்தது நீங்க எங்க வீட்டை அனுக்கிறீங்க வீட்டை அனுக்க சொல்லுங்க என்னண்டா தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்க என்ன உதவி என்னண்டா என் மகன் பார்சல் கொடுத்து விடணும் என் மகனுக்கு அதான் நீங்க கொண்டே குடுக்கையில மூப்ப போரியல் இந்த மாதிரி கேட்போம்ன்றதான் உங்களோட நம்பர் தந்தவர் சரி நான் கொடுத்து எப்ப போறீங்க நீங்க நான் சரி இப்பதான் வந்தா 2-3 மாசமா சரி 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 அது தம்பி மற்றது இன்னொன்று உங்கள்ட்ட கேட்கணும் நான் நினைச்சேன் என்னண்டா எந்த பெடியனுக்கு மரவள்ளியன்டா நல்ல விருப்பம் அப்ப அவன் முதல் ஒருக்கா சொன்னவன் அந்த ஆசிகாட மரவள்ளி என்று எங்கேயோ கொக்குவிலோ போண்டாவில் எங்கேயோ இருக்கண்டு சொன்னவன் அது உங்களுக்கு தெரியுமோ இருக்கோ அதிலே அதுவும் வேண்டி போட்டு நான் பார்சல் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு உங்களுக்கு ஒரு போன் ஒன்று தாரேன் சரி 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 நான் போய் சொல்றேன் சரி தம்பி அப்ப நான் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி போட்டு உங்களுக்கு அடிக்கிறேன் நான் என்ன வந்த ஓடிய போத்து போத்து என்னன்னா போத்து முதல் கடையில போனீங்கன்னா வாங்கலாம் விடுங்க வண்டி ஐயோ குடி போத்து இல்லையா அப்ப 1000 காப்போத்து போகணும் காசு கூட அட சுரேஷன் ஃப்ரெண்டுக்கு கோல் அடிக்கிறேன்ட்டு மறந்தே போயிட்டேன் ஒருக்கா கோல் அடிச்சு பாப்போம் என்ன மாதிரி படிக்க என்ன சொல்லுறான்னு இப்ப பழிக்கிறான்ட்டு
ஹலோ. ஓம் தம்பி, நான் சுரேஷின் அப்பா இருக்கிறேன். காய்ச்சல் உங்களோட ஞாபகம் இருக்கு? ஆமா சொல்லுங்க. ஓம் ஓம் தம்பி, அந்த பார்சல் கொடுக்குறது என்ன மாதிரி என்ன மாதிரி எப்ப போறீங்க? சொன்னான் தானே நான் போற இன்னும் 2-3 வாரமா சொல்லு, நான் போய்க்க சொல்லுவேன். சரி, நான் என்னண்டா டேக்க ஞாபகப்படுத்தினா தானே வேலை ஓடும். எனக்கு அது தெரியும் வேண்டாம். நான் உங்களுக்கு அடிச்சுனா என்னண்டா அந்த மரவள்ளி விஷயம் என்ன மாதிரி போ. நான் போய்க்க உங்களுக்கு வாங்குறேன், வாங்கிட்டு போறேன். மரவள்ளி அப்ப சரி என்ன? அப்ப சரி சரி. தம்பி எங்க கனகாலம் காணையில? நான் இப்ப இடையே வெளிநாடு போனாங்க. அப்படியா? எப்ப போனது? போய் ஒரு வருஷம் வருது. 1 வருஷம் வருதோ? பார்த்தேன். அப்ப அங்க என்ன மாதிரி வேலைகளெல்லாம் என்ன மாதிரி? வேலை நல்லா தான் போகுது, வெட்டி போட்டு காய்க்கலாம். எனக்கு அதான் தம்பி. அப்ப என்ன மாதிரி தம்பி? அப்ப எப்ப வலிக்கிறாரு? போறேன். சத்தமே வணக்கம். அவுட் பட்டு டைம் செய்யறது அடிக்க மாட்டீங்களாடா? எவ்வளவு காலம் கழிச்சு வந்தும் பேட்ல வந்து பாடுது தானே. என்ன அங்கேயும் அப்ப ஒரே விளையாட்டு தான் போல கிரிக்கெட் விளையாடுவோம் அப்பப்ப. என்ன மாதிரி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சா? எக்ஸாம் வார வருஷம் தான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். ஒரே விளையாட்டு தான் எல்லாம் சரி. என்ன இப்ப போறீங்க? போறேன்டா, போய்க்கலாம் சொல்லிட்டே போறேன். டேய் இங்க ஃபீலிங் வர ஆக்கல அங்க என்ன செய்யற வாடா இங்க. எத்தனை பேடா இது? இவங்களே என்ன ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிடுவாங்க ஊர்ல. வார மாசமே போயிடுவாங்க. அடே, இந்த சுரேஷுன்ற ஃப்ரெண்டுக்கு அடி கோடுமடாப்பா. சாமான எல்லாரும் ரெடி பண்ணியாச்சு. ஒழுக்க அடிச்சு என்ன மாதிரி எப்ப வலிக்கிறாருன்னு ஒழுக்க கேட்போம். ஹலோ தம்பி, என்ன மாதிரி? நான் சுரேஷன் அப்பா ஆகிறேன். சொல்லுங்க. தம்பி, என்ன மாதிரி இந்த சாமான எல்லாம் நான் ரெடி. நீங்க வலிக்கிறக்க கொண்டு போனா சரி. நீங்க எப்ப வலிக்கிறீங்க? நான் இப்ப வெளியில நிக்கிறேன். நீர் வெளியில நில்லும் பிரச்சனை இல்லை. என்னண்டா நீர் வந்து எப்ப போறேன்? அது சரி தம்பி, அந்த ஆட்சியில மேல வழி என்ன மாதிரி? ஐயோ, பேசாம ஒரு டிக்கெட்டை போட்டு நான் போய் சொல்லிடுறேன்.